Hi guys, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய AdSense ரிப்போர்ட் தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். சரிங்களா? என்ன ப்ரோ டெய்லியும் ஒரே வீடியோவா போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆக்சுவலி இதுல நிறைய சீக்ரெட் இருக்கு நண்பா. அதனால தான் நான் வந்து ஒரே வீடியோவா போடுறேன். இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா AdSenseனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ஆன்லைன்ல வந்து நல்ல ஒரு இன்கமிங் சோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? அது இல்லாம ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் உங்களால அதாவது யூடியூப் தென் வெப்சைட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஜென்யூனான மெத்தடில் வந்து நமக்கு எந்த ஒரு எரர்ஸ் இல்லாமல் காசு வந்து கரெக்டாக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிற ரெண்டு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று யூடியூப், இன்னொன்று வந்து வெப்சைட். சரிங்களா? அதனால தான் அடிக்கடிக்கு நான் வந்து AdSense பற்றி பேச வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன். அதனால தான் நான் திருப்பி ஒன்றே சொல்கிறேன்னு யாரும் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். மெயின் ரீசன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா AdSense பற்றி நீங்கள் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களால் ஓரளவுக்கு ரெகனைஸ் பண்ணி உங்களால் கரெக்டான இன்கமிங் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா இப்போ தான் நான் கொஞ்சமாக நான் கற்றுட்டு வரேன். அதனால் என்னுடைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து தினமும் வந்து ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இன்றைக்கான டாபிக் பற்றி நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் இருக்குது. குரூப்போடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? குரூப்போடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் கொடுத்துருக்கேன். ஒன்று பெல் தமிழ் சோலார்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 2 குரூப்லேயே வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வெப்சைட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது யூடியூப் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக குரூப்பில் வந்து சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சொல்லித்தருவேன். அது இல்லாமல் சால்வ் பண்ணி கொடுப்பேன். அது இல்லாமல் உங்களுக்கு யூடியூப் வாட்ச் அவர் சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னா நான் பெய்டு சர்வீஸாக ப்ரொமோட் பண்ணி ஏற்றி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? அதாவது யூடியூப் வாட்ச் அவர் வேணும்னாலும் சரி என்னால் பண்ணித்தர முடியும். அதே சமயத்தில் யூடியூப் சப்ஸ்கிரைபர் வேணும்னாலும் பண்ணித்தர முடியும். அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு விசிட்டர் வரலனாலும் என்னால் அதுக்கான சோர்ஸ் வந்து கீவேர்ட்ஸ் கரெக்டான கீவேர்ட்ஸ் எப்படின்னு எடுக்கிறது தெரியும். அதாவது எனக்கு தெரியறது வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணணும், அதாவது சொல்லி தரணும்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அது ஃப்ரீயாகவே சொல்லி தரலாம். பட் நான் கற்றுக்கினது வந்து பெய்டு சர்வீஸாக தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். பட் அதுலேருந்தே நான் 10% இன்வெஸ்ட் பண்ணேன். இல்லை அதுலேருந்து 1% எனக்கு கிடைச்சா கூட போதிக்கும். அதனால் விருப்பம் இருந்தால் நீங்கள் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. கம்பல்சரி உங்களுக்கு ரிப்ளை செய்யப்படும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கோட AdSense ரிப்போர்ட் வந்து நம்ம பார்த்துருவோம். நம்பர் 1, அதாவது நம்பர் 1ன்னு சொல்கிறத விட டுடே ஏர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3.34 cents கிடச்சிருக்கு. அதாவது $1 வந்து இந்தியன் கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 75 ரூபீஸ் வந்து கிடைக்கும். இது வந்து வித்ட்ரா ஆகிற டைமில் வந்து எந்த ரூபீஸ் இருக்கோ, அதாவது 70 ரூபீஸுக்கு மேலே தான் எப்பவுமே இருக்கும், 75 வரைக்கும் ஆவரேஜாக இருக்கும். அந்த டைமில் நமக்கு என்ன கரன்சி இருக்கோ அந்தக்கான அமௌண்ட் வந்து நமக்கு பேங்க்குக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிவிடுவாங்க. தென் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நமக்கு ஜிஎஸ்டிலாம் போக தான் நமக்கு வந்து நமக்கு அந்த அமௌண்ட் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். சரிங்களா? அதனால் ஜிஎஸ்டி அதிகமாக வரும்னு சொல்லிட்டு எதுவும் பயப்பட வேண்டாம். $100 வந்து ஒரு 300 கூட சார்ஜ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து 300 வரும், அவ்வளோதான். 280 சம்திங் கிட்டத்தட்ட வந்துடும். அதனால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. சம்டைம் நீங்கள் ஏன்னா லேக் கணக்கில் சம்பாதிச்சு கூட ஒரு கம்மியாக தான் வரணும்னு வச்சுக்கலாம், ரொம்பலாம் பிரச்சனை இருக்காது. அது இல்லாமல் உங்களுக்கு டேக்ஸ் ப்ராப்ளமும் வராது. அதெல்லாம் இன்கம். இன்னொன்று வந்து நீங்கள் கேட்பீங்க, ப்ரோ இதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் நம்ம வந்து ஃபைல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நண்பா, இதுக்கெலாம் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட பேன் கார்டு டீட்டெயில் வந்து கொடுத்து நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. எனக்கு டுடே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3.34 cents வந்து கிடச்சிருக்கு. நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.47 cents கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதாவது நேற்றுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து என்னோடய வெப்சைட்லேருந்து கிடச்சிருக்கு. அது இல்லாமல் லாஸ்ட் 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $17 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. $17.76 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அதால் ஒரு 10 நல்ல ஒரு இன்கமிங் சோர்ஸ் கிடைக்கலாம். லாஸ்ட் ஒரு 28 டேஸில் வந்து எனக்கு $77.96 கிடச்சிருக்கு. ஆக்சுவலி ஒவ்வொரு நாளைக்கு வந்து இன்கமிங் வந்து நமக்கு நைட்டு 12 o'clock, அதாவது 12:10 வரைக்கும் அது வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். 12:10க்கு மேலே தான் நெக்ஸ்ட் டேவுக்கு வந்து அது சேஞ்ச் ஆகும். அதனால் 12:10 வரைக்கும் இதில் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? இப்போது எனக்கு லாஸ்ட் வந்து 28 நாளில் வந்து $77 கிடச்சிருக்கு. நல்ல எஃபெக்ட் போட்டிருந்தோன்னா $100 தாராளமாக ரீச் பண்ணலாம். ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு சின்ன அமௌண்ட்டு. பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் வந்து $1000 மேலே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பட் பிகினர்ஸாக இருந்து நான் என்னுடைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து எதுவும் நான் வந்து மறைக்கல. ஓகேவா? இதுக்கு வந்து நான் நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கிறேன் ஓப்பனாக சொல்ல போனால். அது இல்லாமல் வழக்கமாக சொல்கிறது தான், கடைசி லாஸ்ட் மந்த் வந்து $54 வந்து வந்தது. அதாவது போன மாதத்துக்கு இந்த மாதம் எனக்கு எக்ஸ்ட்ரா $25 மேலே நான் எடுத்துருக்கேன். சரிங்களா? லாஸ்ட்டு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $137
எடுத்திருக்கு. அதாவது 10,000 கிடைச்சதுன்னா வச்சுங்களேன் எனக்கு. இப்போ வந்து ஓகே இதெல்லாம் ப்ரோ எப்படி வந்ததுன்னு கேட்கலாம். அதுக்கு வந்து நான் வெப்சைட் மூலியமாக எடுத்துட்டு இருக்கிறேன். யூடியூப்லேருந்து வர அமௌண்ட் வந்து டேரெக்டாக இந்த பேலன்ஸில் வந்து ஏறிடும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 செக்ஷனில் வந்து யூடியூபோட இன்கம் சோர்ஸ் தான் உங்களுக்கு, அதாவது வெப்சைடுடைய சோர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். சரி ப்ரோ, வெப்சைட்லேருந்து எப்படி இன்கமிங் வருது, அதை பற்றி கொஞ்சம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் மாரியா தான் வெப்சைட் ஒரு பிளாட்ஃபார்ம். வெப்சைட்ன்றது நமக்கான சர்வர் ஓனாக நாமளே பில்ட் பண்ணலாம், அல்லது ஃப்ரீயாக கொடுக்குற கூகுளோடைய பிளாகர் கூட எடுத்து பண்ணலாம். அதில் ஜென்ரலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் சைடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது .comன்ற ஒரு டொமைன் நேமில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். தென் இந்த சப்டொமைனில் ஒர்க் பண்ணக்கூடியது இப்போ beltamilsula.blogspot.com சொல்லிட்டு பிளாகர்து கூட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அதை பற்றி பேச ஆரம்பித்தா ரொம்ப டீப்பாக அதிகமான டைம் ஆகுதுன்றதால ஷார்ட்டாக வந்து mrfool.comனு சொல்லிட்டு ஒரு டொமைனில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அது என்னுடைய டவுன்லோட் சைடுன்றதால உங்களுக்கு அந்த சைடு விசிட் பண்ணி பார்க்கணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மெயின் சைடு எல்லாமே நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒன் டைம் வெப்சைட் போய் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ என்னோட வேர்ட்பிரஸ் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து பேஜ் வியூ வந்து பார்த்தீங்கன்னா 1300 1500, அதாவது 1500 ரீச் ஆகாத மேக்ஸிமம் ஒரு 1300 அவ்வளோ வரும் ஆவரேஜாக, இல்லைனா 1200 இவ்வளோ தான் வரும். அதுக்கு மேலே என்னால் டிராஃபிக் கொடுக்க முடியல. அதாவது இது எல்லாமே ஆர்கானிக் டிராஃபிக் இல்லை நண்பா. மோஸ்ட்லி வந்து இது எல்லாமே என்னுடைய எஃபெக்டில் ஓன் எஃபெக்டில் யூடியூப் மூலிமா ப்ரொமோட் மூலிமா பண்ணுறதால இது வந்துட்டு இருக்குது. சரிங்களா? அதாவது இப்போ டவுன்லோட் சைடுன்றதால நான் வீடியோ கிரியேட் பண்ணி போகிறது மூலிமா அவங்களுக்கு அது மூலிமா வந்து யூஸ் ஆகும். மற்ற டெலகிராம் குரூப்லேருந்து வருவாங்க, ஃபேஸ்புக்லேருந்து வருவாங்க, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு போகலாம். அதனால் அது எல்லா விதத்துலேருந்து வர்றது பேஜ் இவ்வளோ தான் கிடையாது. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து ஒரு நாளைக்கு லேக் கணக்குலாம் வரும் விசிட்டர். அது வந்து அவங்களுடைய டேலண்ட் தான், அவங்க அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு விசிட்டர் வருவாங்க. பட் நான் போட்ட எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு விசிட்டர் வராங்க. சரிங்களா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ 1400 வியூஸ்க்கு வந்து எனக்கு ஆடு கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா 72 ஆடு கிளிக்ஸ் வந்து கிடச்சிருக்குது. அப்போது ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போது ஆடு கிளிக் இல்லை ப்ரோ, அப்போ அந்த ஆடு கிளிக்னா என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணுவாங்க இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு கிளிக் பண்ணுறது, அதாவது அவங்களுக்கே தெரியாமல் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் நண்பா ஆடு கிளிக். சரிங்களா? ஓகே, இப்போ பேஜ் வேணால் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலே சரி, அதாவது அந்த வெப்சைட்டுக்குள்ளேனா அந்த ஹோம் பேஜ் உள்ள போனாலே அது வந்து ஒன் பேஜுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். அதாவது அன்னைக்கு இதுவில் 24 ஹவர்ஸில் ஒரு பேஜ் வந்து கனெக்ட் ஆகிடும். அது யார் எந்த ஐபி அட்ரஸில் வந்தால் இருக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் நாமளே கூட பேஜ் 1 or 10 டைம்ஸ் ரிஃப்ரெஷ் பண்ணால் கூட அதுவும் கவுண்டவுண்டெலாம் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போது எனக்கு 72 ஆடு கிளிக் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்குறேன் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி. ஓகே, இது பார்த்தலாம். அதாவது ஆர்பிஎம்னா ஒரு ஜென்ரலாக சொல்ல போனால் காஸ்ட் ஃபார் கிளிக்குன்னு சொல்லலாம். அதாவது எனக்கு ஒரு ஆடு கிளிக்கு வந்து $2.39 வந்து கிடச்சிருக்கணும், அதாவது 2.5 சென்ட்ஸ் கிடச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போயே ப்ரோ ஒரு கிளிக்கு 2.5 சென்ட்ஸ் வந்து கிடைக்கணும்னா அப்போயே உங்களுக்கு வெறும் 3 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. மற்றதில் என்ன ஆச்சுன்னா நண்பா, கீழே பார்த்தீங்களா சிபிசின்னு இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த சிபிசியில் என்ன வால்யூம் இருக்கோ அதுக்கான பர்சன்டேஜ் தான் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா இப்போ மேலே 2.39 இருக்குது, அதே கீழே 2.39 இருந்துச்சுன்னா அது வந்து பாசிபிளாக இருக்கும். ஒரு நாளைக்கு $70 மேலே வரும். சரிங்களா? ஆனால் நமக்கு வந்து சிபிசி வந்து ரொம்பவே லோவாக இருக்குது, அதாவது 0.05% இருக்கிறதால அந்த பர்டிகுலராக அந்த 2.39%, அந்த 5% அமௌண்ட் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா ப்ரோ? அப்போ ஏன் ப்ரோ சிபிசி உங்களுக்கு ஏறவே மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் நீங்கள் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் நம்மளுடைய கண்டென்ட் எப்பவுமே நல்லா வெயிட்டாக இருக்கணும். வெயிட்டானா நல்லா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். தென் அதர் கண்ட்ரிலேருந்து நம்மளோட சைடு வந்து விசிட் பண்ணாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த டவுன்லோடு கண்டென்ட்றதால அதுக்கான ஆட் தான் ஷோ பண்ணுவாங்க, அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஃபியூச்சரில் அப்டேட் பண்ண முடிஞ்சு அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி வந்து எனக்கு 4440 இம்ப்ரெஷன் கிடைக்குது, அதாவது 4.44K இருக்குது. பார்த்தீங்களா? அது அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப பெருசாலாம் நினைக்காதீங்க அது எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு சிலர் வந்து லட்சம் நினச்சிருவாங்க, அவ்வளோலாம் கிடையாது. ஒரு 4440 பேருக்கு வந்து இம்ப்ரெஷன், அதாவது அவ்வளோ பேருக்கு வந்து நம்மளோட சைட்டை வந்து ரெஃபரன்ஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் வந்தது தான் அந்த 1400 கிளிக்ஸ். ஓகேங்களா? பேஜ் சிடிஆர் அதாவது 5.15 இருக்குல்லையே, அதாவது அது வந்து சிடிஆர் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பவுன்ஸ் ரேட்டிங், அதாவது தேவையில்லாமல் ஆட் நாமளே வந்து கிளிக் பண்ணுறதோ அல்லது ஒருத்தரே வந்து நம்மளோட ஐபி அட்ரஸ், அதாவது ரெகுலராக ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து திரும்பி நம்மளுடைய ஆட் அவங்களே பார்த்து இருந்தாங்கன்னா அதனுடைய பவுன்ஸ் ரேட்டிங் பொறுத்து இந்த சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இதுதான் AdSense.
நம்மளுடைய AdSense பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டுக்கு எப்பவுமே CPC வெரி இம்பார்ட்டன்ட். CPC நல்லா அதாவது மேக்ஸிமம் ஒரு 23க்கு மேலே இருந்தாலே நல்ல ஒரு ரெவென்யூ வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதெல்லாம் AdSenseல இன்னொரு ட்ரிக்ஸ் என்னன்னா, காத்தால ஒரு 6 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மதியம் 12 மணி வரைக்கும், அதாவது மோஸ்ட்லி நான் 12:10 ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது எப்பவுமே ஏன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்க சோர்ஸில் தான் கரெக்டான RPM வந்து நமக்கு காட்டும். அதெல்லாம் கரெக்டான CPCயும் அப்போ தான் கரெக்டாக காட்டும். ஓகேங்களா? என்னுடைய ரெகக்னைஸ் படி காலையில் ஒரு 6 மணிலேருந்து மதியம் 12 மணிக்குள்ளே இருக்கிற RPM அண்டு CPCக்கு தான் அந்த டைமுக்கு தான் அந்த டைமில் என்ன CPC இருக்கோ அதுக்கான அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஈவினிங் ஆக டவுன் ஆகிடும். சரிங்களா? ஒரு சில டைமில் ஈவினிங்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம கையில் எதுவும் இல்லை. அது எதுவும் பிரச்சனை கிடையாது. பட் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். ஓகேவா? வெப்சைட்டுக்கு இதுதான். யூடியூப் பற்றி உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ வேணும்னா கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் வர அப்டேட் பண்ணுறேன். எனிவே நண்பா, இன்னைக்கு ஓகே 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மறக்காம நம்மளோட டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பேசுகிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அல்லது சப்போஸ் புரியுது இல்லை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசணும் ப்ரோ, இன்னும் இன்ஃபர்மேஷன் நல்லா சொல்லணும், தெளிவாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னாலும் கன்ஃபார்மாக நம்ம சொல்லலாம். பட் பர்டிகுலராக உங்களுக்கு ஏன்னா கமெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோவில் யாரும் கேட்டதும் கிடையாது, எதுவும் பண்ணதும் கிடையாது. பட் யாராவது கேட்டால் தானே நான் அதை பற்றி சொல்ல முடியும். அதனால நான் எதுவும் ஷேர் பண்ணலை. பட்டு உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுவாங்க. கன்ஃபார்மாக உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். தென் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, எண்டு வரைக்கும் வீடியோஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.